லவ் வந்தது. சீரியல்லே வந்து ஃபர்ஸ்ட் பேர் வந்து நானும் அவங்களும் வந்து ஒரு டேட் பண்ணோம். எனக்கு என்னது ஆதிரை கமருதீனோட எக்ஸா 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 சாக்கோர இல்ல ஏன் இந்த ஷாக் அப்படின்னா இவரு எக்ஸ் ஆல்ரெடி வெளியே ஒரு ஆள் இருக்காங்க, உள்ள டிஜேக்கு ஒன் சைடா த்ரெட் விட்டுட்டு இருக்காங்க. நம்ம லிஸ்ட் தான் இருக்கிறதுலே பெருசுன்னு நினைச்சேன், கடைசியில நம்மளையே ஓவர்டேக் பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்களே. சரி நீங்க சொல்லுங்க, இப்ப கரண்டா ஏதாவது உங்களுக்கு ஓடிட்டு இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு அவங்க எத்தனாவது? இது கல்யாணம் ஆகாதவங்களுக்கு மட்டும்தான். சோ கல்யாணம் ஆனவங்க எல்லாம் கமெண்ட்ல போட்டுறாதீங்க, உங்க வாழ்க்கையில கும்மி அடிச்ச பாவம் எனக்கு வேணாம். அடுத்தவே குடும்பத்தை பத்தி பேசுறதுல அவனுக்கு எவ்வளவு ஆனந்தம். இன்னைக்கு வீடியோ ரொம்ப ஷார்ட்டா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நேத்து பெரிய சம்பவங்கள்லாம் ஒன்றும் பெருசா கிடையாது. அதனால எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்லி டப்புன்னு முடிச்சிடலாம். நம்பலாம். ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே 2 பெஸ்ட் பெர்ஃபார்மர்ஸ் நீங்க சூஸ் பண்ணி சொல்லணும்னு சொல்லியிருந்தாங்க. அதன்படி கனி அண்ட் சபரி பேரை சொல்லியிருந்தாங்க. ஏன் சூப்பர் டீலக்ஸ் வீட்ல இருந்து யாருமே கிடையாதா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. பிக் பாஸ் வீட்ல இருந்து மட்டும் தான் சூஸ் பண்ணி சொல்லணும்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா அந்த மாஸ்க் டாஸ்க்ல ஜெயிச்சது இவங்க தானே. அதனால நம்ம கடமையில கண் பார்வை ஓவர் ஆகி போச்சு. ஒவ்வொரு வெள்ளி செவ்வாய்க்கு நவ்வால பூசணிக்காய வாங்கி இந்த வாய புளக்கிறவன் தலையில பூரா போட்டு ஓட. அண்ட் ஆல்ரெடி கமருதீன் அந்த டாஸ்க்ல ஜெயிச்சதுனால இந்த கமருக்கட்டு, அந்த காரக்குழம்பு அண்ட் வேலைக்கார வர்கீஸ் இவங்க 3 பேரும் தான் கேப்டன்சி டாஸ்க்ல பங்கேற்றுக்க போறாங்க. சரி இப்போ பெஸ்ட் பெர்ஃபார்மரை சொல்லிட்டீங்க, வெரி குட் மாமா, உங்களுக்கு லாலிபாப் வாங்கி தரேன். அடுத்த கையோட இந்த வர்ஸ்ட் பெர்ஃபார்மர்ஸையும் சொல்லிருங்க ராஜா அப்படின்னு சொல்லி 2 பேரை சூஸ் பண்ண சொன்னாங்க. இதுல சூப்பர் டீலக்ஸ் மக்களையும் சொல்லலாம் அப்படின்னு கோத்து விட்டார். அதன்படி அரோரா அண்ட் ஆதிரை 2Aக்கு தான் ஹையஸ்ட் ஓட்டு கிடைச்சது. சோ இவங்க 2 பேரும் ஜெயிலுக்கு போகணும்னு சொல்லிட்டாங்க. இதுல சூப்பரான ரீசன் அண்ட் இன்ட்ரெஸ்டிங் ரீசன் சொன்னவங்கள மட்டும் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம சொர்ணாக்கா, அவங்க என்ன சொன்னாங்க, இப்பதான் நான் சூப்பர் டீலக்ஸ் வீட்டுக்கு போனேன், அங்க போய் பார்த்தா 4 பேர் இருக்காங்க. இந்த சூப்பர் டீலக்ஸ் விட்டு போக மாட்டேன்னு சேர் போட்டு உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அவங்க 4 பேரையும் சொல்லணும்னு ஆசை, பட் இருந்தாலும் 2 பேரை தான் சொல்லணும் அப்படின்னு சொன்னதுனால சுபிக்ஷா அண்ட் ரம்யா 2 பேரை நான் சொல்றேன்னு சொன்னாங்க. அப்ப பேலன்ஸ் இருக்க 2 பேர் யாரு? அத நீயே கண்டுபிடிச்சு சொல்லு பார்க்கலாம். ஒன்னு வியானா தெரியும், அப்ப இன்னொருத்தர் பேலன்ஸ் இருக்கிறது ஆதிரை, வினோத் அண்ட் தர்பூஸ். கண்டிப்பா தர்பூஸா இருக்கிறதுக்கு சான்ஸ் இல்ல, வினோத்தா இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஆனா அதை விட பெரிய சான்ஸ் ஆதிரையா தான் இருக்கும். ஏன்னா இவங்க 2 பேருக்கு 7ஆம் பொருத்தம். சோ அந்த 4வது பர்சன் நம்ம கமருக்கட்டோட எக்ஸ் கண்டுபிடிச்சிட்டேன். ஜப்பான்கார என்னென்னமோ கண்டுபிடிக்கிறா, நான் எதை கண்டுபிடிச்சிட்டு வந்துருக்குது. அடுத்த ஆதிரை அரோராவையும் வியானாவையும் சொன்னாங்க. எனக்கு ஆக்சுவலா வியானா மட்டும் இல்ல சுபிக்ஷா பேரையும் சேர்த்து சொல்லணும், பட் 2 பேர் தானே சொல்லணும், அதனால நான் வியானாவை எடுத்துக்கிறேன். இந்த பீஸ் எதுக்குன்னா பயங்கரமான ஊம குசும்பு, சைலண்டா உட்காந்து ஏகப்பட்ட வேலையை பார்த்துட்டு இருக்குது அப்படின்றது அவங்களோட மைண்ட் வாய்ஸ் தான். ஓ மைண்ட்ல ஓடுறது எனக்கு கேக்குதுடா. என்ன மைண்ட் இது, மானங்கட்ட மைண்ட். ஆனா வாயை திறந்து என்ன சொன்னாங்கன்னா, அன்னைக்கு எங்களுக்கு எல்லாம் ஓசில சோறு போட்டாங்க தெரியுமா, வகை வகையா சிக்கன் மட்டன். அன்னைக்கு பிக் பாஸ் டீம் ட்ரெஸ் எல்லாம் போட்டு ரெடியா இருக்காங்க, அப்ப போய் சமைச்சு கொடு, பாத்திரம் கழுவி போடு அப்படின்னு மனசாட்சியே இல்லாம கேக்குறாங்க. ஏன் அவங்க பண்ணி கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்போ வியானா கேட்டாங்க, ஏமா நாங்க பிக் பாஸ்ட கேட்டோம், அவரோட ரிப்ளை வர்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம், அதுக்குள்ள நீங்க செஞ்சு முடிச்சிட்டீங்க. நான் பேசுறேன்ல அமைதியாரு, நான் பேசுறப்ப நீ குறுக்க பேசக்கூடாது, நான் மட்டும் தான் பேசுவேன் அப்படின்னு ஆஃப் பண்ணிட்டு இந்த ரீசனை ஃபுல்லா சொல்லி முடிச்சாங்க. அது எப்படி, இந்த அம்மா சூப்பர் டீலக்ஸ் வீட்ல இருக்காங்க, மோஸ்டா எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, தன்னோட டீமுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க, அப்படியே இல்லனா தனக்கு பிடிக்காத நபரை சொல்லுவாங்க. இத தான நம்ம பல வருஷமா பிக் பாஸ்ல பாத்துட்டு இருக்கோம். அப்படி இருக்கிறப்ப எதுக்கு வியானா பேரை சொன்னாங்கன்னு நீங்க யோசிச்சீங்களா? காரணம் இருக்கு, புரியலையா? அப்படியே சர்ன்னு ஃபிளாஷ்பேக் போனீங்கன்னா, ஃபிளாஷ்பேக் அன்னைக்கு எல்லாரும் சாப்பிட போறதுக்கு முன்னாடி சுபிக்ஷாவும் இவங்களும் பாத்திரம் கழுவுறதுக்கு போயிருந்தாங்க. ஆனா கழுவல. அந்த டைம்ல கடுப்புல வந்து சட்டையை கழட்டி போட்டு நம்ம எஃப்ஜே தான் பாத்திரம் கழுவுனாரு. கழுவி முடிச்சதுக்கு அப்புறம் இவங்க 2 பேரையும் திட்டினாரு. மண்டையில மசாலா இல்ல, சொந்த புத்தி இல்ல, அது இதுன்னு சொல்லி. இப்போ உங்களால கனெக்ட் பண்ணிக்க முடியுதா? எஃப்ஜேக்கு பிடிக்காத யாரையும் ஆதிரைக்கு பிடிக்காது. ஓ நீ அப்படி வரியா? சோ இவங்க 2 பேர் பேரையும் சொல்லணும்னு நினைச்சாங்க. அது ஏன் சுபிக்ஷா பேரை சொல்லாம வியானா பேரை சொன்னாங்கன்றது யோசிச்சீங்களா? அதுக்கும் காரணம் இருக்கு. அன்னைக்கு எஃப்ஜே என்ன சொன்னாரு, எல்லாத்தையும் ஊம மாதிரி பண்ணிட்டு எப்படி உள்ள உட்கார்ந்துட்டு இருக்கு பாரு அப்படின்னு சொன்னாரு, ஞாபகம் இருக்கா? சோ மாமாக்கு பிடிக்காது, மாமிக்கும் பிடிக்காது. இதுல யாரு மாமா யாரு மாமின்னு கேட்காதீங்க, சும்மா ரைமிங்ல வந்துச்சேன்னு அடிச்சு விட்டேன். ஃபைனலி அந்த காண்ட எடுத்துன்னு வந்து தான் இங்க கொப்புளிச்சு துப்பிட்டு இருக்காங்க. இப்ப வியானா சும்மா விடுவாங்களா? எனக்கும் 2 பேர் இருக்காங்க, ஒன்னு அரோரா, இன்னும் ஒன்னு இந்த ஆதிரை. ஏன்னா எப்ப பார்த்தாலும் எஃப்ஜேக்கே சப்போர்ட் பண்ணி சுத்திட்டு இருக்காங்க. நியாயப்படி அந்த மாஸ்க் டாஸ்க்ல என்ன பண்ணிருக்கணும், தன்னோட சூப்பர் டீலக்ஸ் டீம் ஜெயிக்கணும் அப்படின்னு தானே யோசிச்சிருக்கணும். அதை விட்டு எஃப்ஜேவோட மாஸ்க் எடுத்துன்னு போய் உள்ள வைக்கிறாங்க. இதே தெரிஞ்சு போச்சே எஃப்ஜேக்கு தான் சொம்பு அப்படின்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்போ அங்க இருந்து ஒரு சவுண்ட். யாருன்னு பார்த்தா பொண்ணுங்கள்ட்ட எல்லாம் கடன் வாங்கி நெக்லஸ் மூக்குல பொல்லாக்கெல்லாம் போட்டு பாரு, அவர் பேர் என்ன? சரி விடுங்க, மறந்து போச்சு. அவர் தான். அவர் என்ன சொன்னாரு, இங்க பார், நீ அவ பேரை சொல்லணும்னா அவ பேரை மட்டும் சொல்லு, எஃப்ஜே ஏன் உள்ள இருக்கிற? எஃப்ஜே என்ன பண்ணா, இவன் ஒருத்தன்
என்ன சொல்றேன்னு புரியாம ஏதாவது பேசிட்டு இருப்பான். யோ உன் கூட தான் உட்காந்து பேசுதுன்னு சொல்றேன், உனக்கு தான் சப்போர்ட் பண்ணுதுன்னு சொல்றேன், எங்க டீம்ல இருந்து பாரு அப்படிலாம் பேசல. நான் கேம்ல சொன்னேங்க, அதாவது சூப்பர் டீலக்ஸ்க்காக ஒரு கேம் விளையாண்டோம், அதுல உங்களுக்கு சப்போர்ட் பண்ணாங்க அப்படின்னு எவ்வளவு பொலைட்டா சொல்ல முடியுமோ அவ்வளவு பொலைட்டா சொன்னாங்க. பொத்தி பொத்தி வளர்த்த புள்ள மேகல, அதனால அதுக்கு வெக்க விட்டு போகல. அடுத்து வந்த கமர்கட்டே ரம்யா பேரையும் ஆதிரை பேரையும் சொன்னாரு. ரம்யாவை சொன்ன ரீசனை மட்டும் நான் சொல்றேன், மைண்ட்ல வச்சுக்கங்க, பின்னாடி யூஸ் ஆகும். ஆனா ட்விஸ்ட் என்னன்னா எஃப்ஜேவும் ஆதிரை பேரை சொல்லிட்டாரு. அப்ப இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஆதிரை இதுக்கு முன்னாடி வந்த சீசன்ல அழுகுற மாதிரி போய் தனியா அழுதாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதான் கிடையாது. ஏன்னா இவர் சொன்ன ரீசன் இருக்கே, அதுல ஆதிரை பேரை சொல்லிட்டு இவர் பேரையும் சேர்த்துக்கிட்டாரு. ஆதிரை என் கூட தான் நிறைய பேசுறா, அது எனக்கு புரியுது, இருந்தாலும் கேம்ல கான்சென்ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு நான் விரும்புறேன், அதனால ஆதிரை அப்படின்ட்டாரு. ஆளை விடு, நீங்க அடிச்சுக்குவேன், நாளைக்கு குஞ்சுவேன். அப்படியா இருந்தாலும் ஆதிரை போய் அழுதுருக்கணும்ல அப்படின்னு கேட்டீங்கன்னா அழுதுருக்கணும் தான், கோச்சிட்டு உம்முன்னு உட்காந்துருக்கணும் தான். ஆனா அந்த பீஸ் தனியா போய் கோச்சிட்டு உட்காந்தாலும் இந்த பீஸ் தான் கண்டுக்க மாட்டேங்குது. அப்புறம் என்னத்துக்கு கோச்சி வேஸ்ட் பண்ணணும், கண்டுக்காமலே சைட் அடிச்சிட்டு இருப்போம் அப்படின்னு நினைச்சிட்டாங்க. அதனாலதான் அழுவல. எப்படி இதெல்லாம் பேச முடியுது உன்னால? ராத்திரி எல்லாம் தூக்கம் வரல. அடுத்து வந்த நடிப்பு அரக்கன் வாட்டர்மெலன் ஸ்டார் பிபிடி டாக்டர் அப்படின்னு அவரோட இன்ட்ரோ மட்டுமே லென்த்தா 10 நிமிஷத்துக்கு போயிட்டு இருக்குது. அதை ஒரு டைம் சொன்னா கூட பரவாயில்ல. பெஸ்ட் பெர்ஃபார்மர் யாருன்னு கேக்குறப்ப இந்த ஒரு இன்ட்ரோவை கொடுத்துட்டு ஸ்டார்ட் பண்ணுது இந்த பீஸ். ஃபர்ஸ்ட் பெர்ஃபார்மர் யாருன்னு கேட்டாலும் நடிப்பு அரக்கன் அப்படின்னு ஒரு அழுத்தி எதிரில் இருக்கிறவங்க மூஞ்செல்லாம் எச்சு துப்புற லெவலுக்கு பேசிட்டு இருக்குது. நடிப்பு அரக்கன் வாட்டர்மெலன் ஸ்டார். சார் யூ ஆர் ஸ்ப்ரேயிங் சார். இவரு ரம்யா பேரையும் வினோத் பேரையும் சொன்னாரு. ஒருவேளை நீங்க இன்ஸ்டாகிராம் வச்சிருந்தீங்கன்னா இந்த 2 பீஸுங்க பண்றது கண்டிப்பா உங்க ரீல்ஸ்ல மேல கீழன்னு போறப்ப வந்திருக்கும். அதெல்லாம் பாத்தீங்கன்னு வச்சீங்களேன், சரியான காம்போ இதுங்க ரெண்டும். போன ஜென்மத்துல புருஷன் பொண்டாட்டியா இருந்திருக்கும் போல இருக்கு. சோ இந்த ஜென்மத்துல பிறந்து அந்த பகையை தீத்துக்குதுங்களா என்னன்னு தெரியல, மண்டையை பிச்சுக்கிற லெவலுக்கு அடிச்சுக்குதுங்க. இல்லவே நம்ம 2 பேரும் சண்டையா போடக்கூடாது, வீட்டுக்கு போய் 2 கோழி வாங்கி நம்ம இஷ்டப்பட்டா சாப்பிடலாம். அடுத்து பார்க்க போறது ரொம்ப முக்கியமான சம்பவம்லாம் கிடையாது, ரொம்ப சப்ப சம்பவம் தான். ஆனா ஒருத்தங்க சரியான பல்ப் வாங்கினாங்க. அது யாரு அப்படின்னு பார்த்தா நம்ம ஏரோரா. ஏன் அப்படின்னு கேட்டா இப்ப செலக்ட் ஆன 2 வர்ஸ்ட் பெர்ஃபார்மர்ல ஒன்னு இவங்க இல்லையா. சோ இவங்களை நாமினேட் பண்ணதுல நிறைய பேர் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா பிரிட்டி பிரிவிலேஜ் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அழகான ஒரு முகத்துக்கு கிடைச்ச ஒரு ஸ்பெஷல் ஆஃபர் அப்படின்னு சொல்லலாம். உதாரணத்துக்கு நம்ம எடிட்டர் தம்பி ஒன்னு போடுவாரு பாருங்க. இதுக்கு பேர் தான் பிரிட்டி பிரிவிலேஜ். அது இவங்களுக்கு அதிகமா இருக்கு அப்படின்னு யாரோ சொன்னதா இவங்க வந்து பார்வதி கிட்ட சொல்லி நான் கொஞ்சம் பிரிட்டியா இருக்கேன், அது ஏன் தப்பா அப்படின்னு கேட்க, நீ ஒண்ணு பிரிட்டியாலாம் இல்லையே, மொக்கையா தான் இருக்க அப்படின்னு மூக்கு மேலே சொல்லிட்டாங்க. இத கேட்ட அந்த பிஞ்சு நெஞ்சு எந்த அளவுக்கு வருத்தப்பட்டிருக்கும். நீ வருத்தப்படாத செல்லம். நோ 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 வேணாம், ஃபீல் பண்ணாத. அடுத்து இந்த வீட்ல இருந்து 2 பேர் அவங்க கதையை சொல்லலாம் அப்படின்னு சொன்ன உடனே நான் சொல்றேன் அப்படின்னு கமருதீன் ஸ்டார்ட் பண்ணாரு. அவரோட ஃபேமிலி லைஃப்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணாரு. எங்க அப்பா கொடூரமானவர், கடப்பாரெல்லாம் எடுத்து எங்க அம்மாவை குத்த வந்தாரு, எங்க அப்பானா எனக்கு பிடிக்கவே பிடிக்காது, எங்க அப்பா இறந்துட்டாரு, கொஞ்ச நாள்லயே எங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாம போயிடுச்சு, அப்புறம் நாங்க இருந்த ஏழ்மைக்கு என்னை எச்சையில எல்லாம் எடுக்க வச்சாங்க. சோ அப்பாவோட அன்பு இல்லாம வளர்ந்தவன் நான், ஆனா அவரோட கோவம் என்கிட்ட கொஞ்சம் இருக்குது, அதுதான் நீங்க பாத்திருப்பீங்க அப்படின்லாம் சொல்லி முடிச்சுட்டு தன்னோட எக்ஸ் லவ் பத்தி ஸ்டார்ட் பண்ணாரு. இத வேணா சொல்லலாம்டா. அதடா தம்பி, நான் ஒரு பொண்ணு 5 வருஷமா லவ் பண்ணேன். அந்த பொண்ணு வீட்டுல நான் மீடியால இருக்கேன்னு உடனே உனக்கெல்லாம் பொண்ணு கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அந்த பொண்ணு என்ன விட்டு போயிடுச்சு. இந்த கதையை சொல்லி 2 வருஷமா ஒரு பொண்ணை லவ் பண்ணேன். அந்த பொண்ணு என்ன லவ் பண்ணுச்சு. அந்த பொண்ணு யாருன்னா நான் இதுக்கு முன்னாடி ஒரு சீரியல் பண்ணேன். அந்த சீரியலோட செகண்ட் ஹீரோயின், நானும் செகண்ட் ஹீரோவா. சோ 2 பேரும் சேர்ந்து சொல்றா, நீங்க நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணும் கிடையாது, டேட் பண்ணோம் அப்படின்னு முடிச்சிட்டாரு. டேட்டிங்னா என்ன? பொண்ணும் பையனும் பைக்ல கட்டி பிடிச்சிட்டு மகாபலிபுரம் வரைக்கும் போய் கடல்ல ஒன்னா குளிச்சுட்டு ஒரே ரூம்ல ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கிட்டு ஒண்ணுமே பண்ணாம திரும்பி வரதான் டேட்டிங். இத நம்ம சொன்னா பிரச்சனை ஆயிரும், அதனாலதான் இன்னொரு மகான் சொன்னதை உங்களுக்காக போட்டோம். சரி, எதுக்காகப்பா இவங்க 2 பேரும் பிரிஞ்சாங்க அப்படின்ற கேள்வி நமக்குள்ள இருந்திருக்கும்ல. அதுக்கும் அவர் ஒரு முற்றுப்புள்ளி வச்சு சொன்னாரு. எங்க 2 பேருக்குள்ள ப்ரொஃபஷன் வைஸ் ஒத்து வரல, அதனால மியூச்சுவலா பிரிஞ்சிட்டோம் அப்படின்னு. இப்போ ஒரு டவுட். ஏம்மா இந்த ஆளுக்கு நீ 5ஆவதா? ஆமா. அப்ப உனக்கு இந்த ஆளு எத்தனாவது? 7ஆவது. பட் இதெல்லாம் கேட்டு எதுக்குடா இதெல்லாம் தேவையில்லாம சொல்ற அப்படின்னு கடுப்பா திட்டிட்டு இருந்தாங்க. அப்ப நம்ம எடிட்டரும் கேமராமேனும் சும்மா இருப்பாங்களா? போடா ஜூம் பண்றா கட்டு அப்படின்னு அதை தொக்கா தூக்கின்னு வந்து சென்டர் ஆஃப் த ஸ்கிரீன்ல போட்டு விட்டாங்க. அந்த கேப்ல அப்படியே நம்ம ஆதிரை லெஃப்ட்ல பாத்துட்டே இருந்தாங்க. ஐயோ எஃப்ஜே பாக்குறானா அப்படின்னு கண்ணு லெஃப்ட்ல போயிட்டு வந்துச்சு. அது கூட பரவாயில்ல, ஒருவேளை இந்த கதை வந்து கரண்ட் ஆளுக்கு தெரியாம இருந்து நீங்க சொல்லி தெரிஞ்சிருச்சு அப்படின்றப்போ அந்த பயபுள்ளையோட மனசு எந்த அளவுக்கு வலிக்கும். டேய், ஏற்கனவே எஃப்ஜேக்கு த்ரெட் என்னால ஜீரணிச்சுக்க முடியல, எனக்கு இருக்கிற வயிற்றுச்சலுக்கு டெய்லி ஜெல்யூசல் குடிச்சிட்டு தான் படுக்கிறேன், இதுல நீயுமாடா அப்படின்னு நினைச்சு கதறி அழுவ மாட்டாரு. சரி, சாவறதுன்னு முடிவு பண்ணிட்டு சாவறதுக்கு முன்னாடி சாவற அளவுக்கு இந்த மேட்டர் ஒர்த்தான்னு யோசிச்சுட்டு சார்.
பட் அது எல்லாத்தையும் சொல்லி முடிச்சுட்டு ஒரு மாதிரி கை தட்டி சாவுல சாவு அப்படின்ற மாதிரி ரியாக்ஷன் கொடுத்தாரு. அது ஏன் இந்த கமர்கட்டு இப்படி பண்ணுச்சு? இவர் மட்டும் லிஸ்ட் போட்டு லவ் பண்ணுவாராம், அந்த பொண்ணு பண்ணக்கூடாதா? அது நான் பசங்களுக்கு ஒரு நியாயம், பொண்ணுங்களுக்கு ஒரு நியாயம். நீ கவலைப்படாதமா, இதுக்கு முன்னாடி நீ சூஸ் பண்ண சாய்ஸ் தப்பா இருக்கலாம், ஆனா என்ன நடந்தாலும் அதெல்லாம் ஏத்துக்கிட்டு எந்த பிரச்சனையும் பண்ணாம அமைதியா உட்கார்ந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்காரு பாத்தீங்களா? அவர் உண்மையிலேயே உங்களுக்கு கிடைச்ச பெஸ்ட் சாய்ஸ். அவரை மட்டும் நழுவு விட்டுறாதீங்கம்மா. ரொம்ப நல்ல தங்க கம்பி சொல்ல. நெக்ஸ்ட் இந்த அப்சரா அவங்களோட கதையை சொன்னாங்க. என்னோட டிரான்சிஷன் ஒரு பாயிண்ட்க்கு மேல தெரிய ஆரம்பிச்சது. இதுக்கப்புறம் மறைக்கிறது வேஸ்ட் அப்படின்னு சொல்லி எங்க அம்மாட்ட போய் சொல்லிட்டேன். ஆனா சொல்றப்பவே அம்மா நீங்களும் அண்ணனும் இருங்க, நான் எங்கேயாவது போய் பொழைச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். ஆனா எங்க அம்மா எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க. என் குழந்தைய என்னை விட்டு போகணும், கடவுள் கொடுத்ததுக்கு அவ என்ன பண்ணுவா அப்படின்னு சொல்லி ஏத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்றதை கேட்டு எல்லாரும் ஏஞ்சி நின்னு கை தட்டினாங்க. சூப்பர் தலைவி. நெக்ஸ்ட் தலைவனை சூஸ் பண்ணோம். அதுக்கு ஒரு டாஸ்க் வச்சாங்க. அது என்னன்னா மாஸ்க போட்ட ஒரு பொம்மை மேல கத்தி எடுத்துன்னு போய் குத்தணும். அப்படி குத்துறப்போ அந்த மாஸ்க்ல இருக்க மூஞ்சி குத்துறவங்கள பார்க்க கூடாது. சோ அவங்களுக்கு தெரியாம போய் குத்தணும். ஒருவேளை பார்த்துட்டாங்க அப்படின்னா அதை கன்சிடர் பண்ண மாட்டாங்க. சோ இந்த மாதிரி யாருக்கு ஃபர்ஸ்ட் 3 கத்தி குத்து வருதோ அவங்க இந்த கேப்டன்சி டாஸ்க்ல இருந்து வெளியே போயிருவாங்க. யாருக்கு லீஸ்ட் குத்து இருக்குதோ அவங்க ஜெயிச்சிருவாங்க. இன்ட்ரெஸ்டிங். அதன்படி ஃபர்ஸ்ட் குத்தியது ரம்யா. ஏன் குத்தனாங்க அப்படின்னு கேட்டா, ஃபர்ஸ்ட் ஒன்னு ஞாபகம் வச்சுக்க சொன்ன ஞாபகம் இருக்கா? கமருதீன் ரம்யா பேரை ஃபர்ஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ்ல சொன்னாருன்னு சொன்னனே, அந்த மேட்டர் தான். நான் நேத்து தானே உன்ன அண்ணன் சொன்னேன், ஆனா ஃபர்ஸ்ட்ல என் பேர் சொன்னல, அதுக்காக தான் குத்தனேன் அப்படின்னாங்க. இப்ப குத்துறப்ப மட்டும் கால் பயங்கரமா வேலை செய்யுது அப்படின்னு பழைய மேட்டரை எடுத்தாரு. ஏன்னா இந்த அம்மாக்கு தான் டாஸ்க் அப்ப கீழே விழுந்து கால் அடிபட்டுருச்சுல்ல, அத சொன்னாரா? ஏன் உனக்கு காண்டா உன் பேரை சொல்லிட்டேன் அப்படின்ட்டு? சீச்சி அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. நீ அண்ணா அண்ணான்னு சொல்றப்பவே நினைச்சேன், எனக்கு நேத்து வரைக்கும் உங்களை பிடிச்சிருந்துச்சு, ஆனா இப்ப குத்துனீங்களா ஃபர்ஸ்ட்னு சொல்லி அப்ப இல்ல பிடிக்கல. இப்படியே ஜாலியா போயிட்டு இருந்த கான்வர்சேஷன் அடுத்த கட்டத்துக்கு போச்சு. அப்ப இந்த ரம்யா பீஸ் என்ன சொல்லுச்சு, இவனெல்லாம் அண்ணன் சொன்ன பாரு, என் புத்திய செருப்பாலேயே அடிக்கணும்டா அப்படின்னு சொல்ல, ஏய் இப்ப என்ன சொன்ன? இங்க பாரு, ஏய்னு சொல்ற வேலைலாம் வேணாம், நீ ஒரு ஃபேக். இப்ப என்ன என் செருப்பு கழட்டி நான் என்னதானே அடிச்சுக்கிறேன்னு சொன்னேன், உன்னை அடிக்கிறேன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லி கச்சா முச்சான்னு கடிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. ஆனா இந்த கமர்கட்டு இத்தனை நாள் வந்ததுலே நேத்து பண்ணதுதான் சிறப்பான சம்பவம். ஏன்னா எனக்கு மட்டும் தான் இந்த ரம்யா ஓவர் ஆக்ட் பண்ணுதோ அப்படின்னு தோணுச்சுன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா நேத்து கமெண்ட் செக்ஷனை பாக்குறப்போ உங்க எல்லாருக்குமே கூட அதே தான் தோணி இருக்கு அப்படின்றது தெரிய வந்துச்சு. அதனால இவங்க இது வரைக்கும் பண்ணதெல்லாம் ரீவைண்ட் பண்ணி பாக்குறப்பதான் தெரியுது அப்பட்டமான உண்மை. அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி. ஆனா இதுல பயங்கரமான பாலிடிக்ஸ் 2 பேர் ப்ளே பண்ணாங்க. ஒன்னு இந்த கமர்கட்டு பக்கத்திலே உட்கார்ந்துருந்துச்சு தெரியுமா, இந்த பாரு, பாருடா அண்ணா அண்ணன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுதுன்ட்டு அப்படின்னு இவங்க. அந்த பக்கம் இந்த ஆதிரை, இது ஒரு கேம் தான் அதனால குத்துறா, அதுக்கே இவ்வளவு டென்ஷனா வரீங்க அப்படின்னு இவங்களுக்கு சப்போர்ட். ஆனா யாருக்குமே இந்த நிலைமை வரக்கூடாதுப்பா. தன்னோட எக்ஸே தனக்கு எதிரியா வர்றதெல்லாம் ரொம்ப கஷ்டம். அதுவும் ஒரே வீட்டுல அடிக்கடி பாத்துக்கிறப்போ அந்த 2 வருஷத்துல என்னென்ன பண்ணாங்களோ அதெல்லாம் ஞாபகத்துக்கு வராது. மோசமானவங்கப்பா இந்த பிக் பாஸ் காரணங்க. ஏதோ பீஸ தூக்கி போட்டிருக்காங்க அப்படின்னு நினைச்சா எல்லாத்தையுமே பிளான் பண்ணி தான் உள்ள இறக்கி விட்டுருக்காங்க. எல்லாம் பிளான் தானே சார், ஏதோ பெருசா பண்றீங்க. இதெல்லாம் விசாரிக்கிறப்ப இன்னொரு மேட்டர் தெரிய வந்துச்சு. இந்த வீட்டுக்குள்ளேயே இன்னொரு பேரே இந்த வீட்டுக்கு வர போறதுக்கு முன்னாடி டேட் பண்ணிட்டு தான் வந்திருக்காங்க. அது கன்ஃபார்ம் ஆகிற வரைக்கும் நம்ம சொல்ல வேணாம், ஒரு 10-15 நாள்ல உங்களுக்கே தெரிய வரும். சொல்லாம போயிட்டானே என்னடா அது? நெக்ஸ்ட் இந்த பாரு சபரியோட நெஞ்சிலே குத்துனாங்க. பட் சபரி பாத்துட்டாரு. இருந்தாலும் நீ பாக்குறதுக்கு முன்னாடி நான் குத்திட்டேன் அப்படின்னு சொல்லி என்னவோ சமாளிச்சு பார்த்தாங்க. ஆனா பிக் பாஸே ஆஜராகி இல்ல நீ அவுட், அவர் பாக்குறப்பதான் நீ குத்தன அப்படின்னு வெளியே போ சொல்லிட்டாரு. சோ வெளியே வந்த இந்த அம்மா, எனக்கு தெரியும் அவன் பாத்துட்டான் அப்படின்னு சொல்லி, இருந்தாலும் பிக் பாஸ் என் பேரை சொன்னார்ல பாரு அப்படின்னு சொல்லி அதை சொல்ல வைக்கணும், என் பக்கம் கேமராவை திரும்ப வைக்கணும் அப்படின்றதுக்காக தான் சும்மா ஒரு சில விஷயங்கள் பண்ண. வேலை முடிஞ்சுனா போயிட்டே இருக்கலாம் அப்படின்னு நினைச்சேன் அப்படின்னு என்னென்னவோ பிளாக்கா கதை விடுறாங்க. வானல்ல வடை சுட்டு பார்த்திருப்போம், ஆனா வாயாலே வடை சுடுறதுன்னா நம்ம சொன்னாதான். ஒரு மனுஷன் போய் பேசலாம், ஆனா ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேசக்கூடாது. அடுத்து நம்ம கமரு தெரியாம போய் சபரி மேல குத்தலாம்னு நினைச்சாரு, மாட்டிக்கிட்டாரு. ஏன்னா அந்த பீஸ் கண் கொத்தி பாம்பா இங்கேயே சுத்திட்டு இருக்குது, அப்புறம் எப்படி தெரியாம குத்த முடியும்? இது வேலைக்காவாது, இதை இப்படிதான் டீல் பண்ணும் அப்படின்னு சொல்லி அந்த மாஸ்க் சுத்தி எல்லாம் கும்மி அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. டேய் ஏதோ பிளான் பண்றீங்களா, இருடா நானும் அங்க வரேன் அப்படின்னு சொல்லி அங்க போய் இவரு டான்ஸ் ஆடிட்டு இருந்தாரு. பட் அவ்வளோ க்ளோஸா இருக்கிறப்போ அந்த கேப்ல ஒருத்தவங்க குத்துனாங்க. அது யாருன்னு நான் சொல்றேன், இருந்தாலும் ஜஸ்ட் இப்படி திரும்பினாரு, அந்த கேப்ல குத்திருக்காங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி எத்தனை பேர் நெஞ்சில குத்தி இருப்பாங்க. அதாவது அம்பு, இந்த ஹார்ட்டுக்குள்ள அம்பு விடுவாங்கல்ல, அந்த மாதிரியான குத்த சொல்றேன், நீங்க ஒண்ணு தப்பா நினைச்சுக்காதீங்க. அது வேற யாரும் இல்ல, நம்ம ஏரோரா தான். அடுத்து ஒரு டாஸ்க் வந்துச்சு, அதை படிக்க போறேன், எல்லாரும் வாங்க அப்படின்னு சொல்லி கலையரசன் கூப்பிட்டாரா. அப்போ கமரு கேட்டு பிக் பாஸ் கிட்ட, பாஸ் அவன் கூப்பிடுறான், அதை கேட்கிற வரைக்கும் யாராவது குத்தனா அதை அக்செப்ட் பண்ணிக்கலாமா, இல்ல இப்போதைக்கு வெயிட்டிஸா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கிறப்போ இந்த சுபிக்ஷா வந்து குத்தி விட்டு போயிடுச்சு.
இத நம்ம பாலால ஏத்துக்கவே முடியல. இதெல்லாம் முதுகுல குத்துறது, மண்டையில மசாலா இருக்கிறவங்க யாரும் இதெல்லாம் பண்ண மாட்டாங்க. அது இதுன்னு புடிச்சு கண்ணா பின்னன்னு கத்த ஆரம்பிச்சிட்டாரு. ஐயா, பிக் பாஸ் சொன்னதுக்கு அப்புறம் அந்த பொண்ணு குத்திருந்துச்சு அப்படின்னா ஓகே, எந்த அனௌன்ஸ்மெண்ட்டுமே வரலையே, அப்ப எப்படி நீங்க அவசரப்பட்டு இங்க போலாம்? பட் என்னதான் இந்த பீஸ் கண்ணா பின்னான்னு அந்த பொண்ணை புடிச்சு கத்தனாலும் அந்த பொண்ணு ஒண்ணு பெருசா கண்டுக்கல. இட்ஸ் a game அப்படின்ட்டு போயிடுச்சு. இதுவே ரம்யாவை புடிச்சு அதே வார்த்தைகள்லாம் சொல்லியிருந்தாருன்னு வச்சுங்க, அவ்வளவுதான். அந்த அம்மா வாய்க்குள்ள கையை விட்டு மூக்கு வழியா எடுத்திருக்கும். பட் ஒரு உண்மையை சொல்றேன், இந்த அம்மா கோவப்பட்டு கத்துறப்போ ஒரு பீக் வாய்ஸுக்கு போறாங்க. அத கண்ணை மூடி கேக்குறப்போ நான் 6ஆம் கிளாஸ் படிக்கிறப்போ எங்களோட இங்கிலீஷ் மேம் தான் ஞாபகத்துக்கு வந்தாங்க. ஏன்னா அந்த அம்மா வாய்ஸ் எவ்வளவு தூரத்துல இருந்தாலும் கணீர்னு கேட்கும். அந்த வாய்ஸ் கேட்டாலே இன்னமும் எனக்கு பம்மு வலிக்கும். ஏன்னு கேக்குறீங்களா? ஒரு குச்சை வச்சு அடிப்பாங்க பாருங்க பேக்ல, அதெல்லாம் மறக்க முடியாது. பேர்பட்ட வாய்ஸ் கொண்ட இந்த ரம்யா பேசினாங்கன்னு வச்சுங்களேன், அதுவும் ஆக்ரோஷமா பேசினாங்கன்னு வச்சுங்க, டக்குன்னு சவுண்ட குறைச்சு விட்டுருவேன். அம்புட்டு பயம் எனக்கு. நடிக்கிறான், சூப்பரா நடிக்கிறான். ஒரு பாயிண்ட்டுக்கு மேல கமருதீன் கடுப்பாயி வாங்கடா குத்திக்குங்க, யார் வேணா குத்திக்குங்க அப்படின்னு சுச்சாக்கு போயிட்டாரு. அந்த கேப்ல ஆதிரை குத்திட்டாங்க. அதன்படி 3 குத்து வந்துருச்சு. சோ இவர் இப்பவே கேப்டன் தகுதியை இழந்துட்டாரு. ஆனா அங்க இருந்து உட்கார்ந்து வேடிக்கை பார்த்துட்டு இருந்த ரம்யா இப்ப பாரு எப்படி குத்துறேன்னு அப்படின்னு ஓடி போய் செத்த போனது மேல குத்துன்னு குத்திட்டேன். நான் குத்திட்டேன் அப்படின்னு ஓடுது எங்க இங்கிலீஷ் மேம். லாஸ்ட் அண்ட் ஃபைனலி ஒரு ப்ரமோஷன் அப்படின்னு சொல்லி ஒரு ரேம்ப் வாக் வச்சிருந்தாங்க. அதுல ஒவ்வொருத்தரும் பேரா வந்திருந்தாங்க. பாக்குறதுக்கே ரொம்ப லட்சணமா இருந்தாங்க. அதுல வின் பண்ணது யாரு அப்படின்னு பார்த்தா FJ அண்ட் ஆதிரை. அதுலயும் முக்கியமா ஆதிரை இதுல போய் நடிக்க சொன்னா அப்படியே ரியலா வாழ்ந்திருக்காங்கப்பா. ரொமான்டிக்கா ஒரு லுக்கு விட்டாங்க பாருங்க FJவை. இந்த ரொமான்ஸ் நீ தான் டைரக்டரா? தேராதே. அதுல எந்த பையனா இருந்தாலும் ஊந்துருவான். ஆனா இந்த FJ பீஸ் மட்டும் விழ மாட்டேங்குது. ஒருவேளை இந்த வீட்டுக்குள்ள வரதுக்கு முன்னாடி சாமி சத்தியம் பண்ணிட்டு வந்திருக்கும் போல இருக்கு இந்த பீஸோட ஆளுகிட்ட. அதனாலதான் நெருங்கி வந்தாலும் விலகி போறாரு. என்னதான் முடிவு? என்ன பெரிய முடிவு? வழக்கமா நீங்க சொல்லுவீங்க நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணிக்கன்னு. வழக்கத்துக்கு மாறா நான் சொல்றேன் நல்ல பையனா பார்த்து கல்யாணம் பண்ணிக்க. சரி, இத்துடன் நேற்றைய எபிசோட் முடிவடைந்தது. இன்னைக்கு சாட்டர்டே அண்ட் நாளைக்கு சண்டே. நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்ல கேட்டிருந்தோம் யார் எவிக்ட் ஆவாங்க அப்படின்னு சொல்லி. அதுல நிறைய பேர் ஓட் பண்ணது அப்சராவோட பேரை தான். அண்ட் மோஸ்டா அவங்க கண்டென்ட் கொடுக்கற மாதிரி தெரியல. முடிஞ்ச அளவுக்கு சாஃப்டா ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கான வீடு இது கிடையாது இல்லையா? அதனால மோஸ்டா இவங்க போறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. அண்ட் ஒரு வைல்ட் கார்டு என்ட்ரி இந்த வீக்கோ அடுத்த வாரமோ வர்றதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. யாரு வராங்க அப்படின்றத பொறுத்து இருந்து பார்ப்போம். ஓகே, வெயிட் பண்ணுவோம். ஆக்சுவலா போன சீசன்ல இந்த டைம்ல ஓரளவுக்கு ஐடியா கிடைச்சிருச்சு யாரு டைட்டில் வின்னருக்கு தகுதியானவர் அப்படின்னு. ஆனா இந்த சீசன்ல 1% கூட அந்த மாதிரி யாருமே இல்லையாப்பா. உங்களுக்கு யாராவது மைண்ட்ல அப்படி வருது? ஒருவேளை அப்படி வந்துச்சுன்னா அது யாருன்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் டியர் பிக் பாஸ் குழு, நீங்க அனுப்ப போற அந்த வைல்ட் கார்டு கண்டஸ்டன்ட்டை கொஞ்சம் வர்த்தா அனுப்புங்க. அப்பதான் பார்க்கிறதுக்கு இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். சரி, இத்துடன் நான் கிளம்புகிறேன். மீண்டும் உங்களை நாளை காலை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம், நமஸ்தே, நமஸ்கார்.